ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசி பலன்கள், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதிர்ஷ்ட நிறம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அதனால உங்களுக்கு நமது புதிய வீடியோக்களுடைய ராசி பலன்கள் அப்டேட் வந்து தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களை நீங்க தினசரி மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் அட்சய திருதியை தினங்க, 3ஆம் பிறை தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கிர பகவான் புதனுடன் இணைந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்பட்டாலும், இன்றைய தினம் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனையை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் போதுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வந்து சேரும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது எண்ண ஓட்டங்களை நீங்கள் சிறப்பாக டிசைன் பண்ணி வச்சுக்கணுங்க. உங்கள் எண்ணப்படி தான் இன்றைக்கி எல்லாமே நடக்கும். அதனால் உங்கள் எண்ணங்களை வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே யோசிக்கக்கூடாதுங்க. உங்களுடைய வழக்கமான காரியங்கள் எதுவுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஈடுபட்டு உங்களது காரியங்களை வந்து கரெக்டாக எல்லா காரியங்களும் முடிக்கணுங்க. அதுக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க. உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இன்றைக்கி அவசியமாக முடிக்கணும், கட்டாயமாக முடிச்சாக வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்றத ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் 1 2 3 நம்பர் போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு வேலையை எனக்கு ட்ரை பண்ணுங்கள். வேறு எந்த சிந்தனையும் மனதில் கொண்டு வரக்கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் பாசிட்டிவான ஒரு சிந்தனைகளோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். நெகட்டிவான சிந்தனைகள்லாம் மனசுலேருந்து நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுடைய வேலையை மட்டும் தொடர்ந்து பாருங்கள். மற்றவங்களுடைய விஷயங்களில் போய் நீங்கள் மூக்கு நுழைக்காதீங்க. மற்றவங்க கூட வாக்குவாதம் பண்ணுறது அல்லது மற்றவங்க பர்சனலான விஷயங்களை போய் தலையிடுறது இதெல்லாம் செய்யாமல் இருந்துக்கிட்டு உங்களுடைய வேலையில் மட்டும் பார்த்துக்கொண்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலையில் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைக்கி நீங்கள் புதுசாக எதுவுமே தொடங்க வேண்டாம். இன்றைக்கி தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்லங்க. நாளைக்கு நீங்கள் தொடங்கலாம். இன்றைய தினம் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். அதில் தடை எதுவும் கிடையாது. ஸோ அதை மட்டும் இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வேறு லெவல் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அது உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி உங்களுடைய வழக்கமான அனுபவ அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்காக நிறைய செலவு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாதுங்க. பணத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம். சில பேர் வந்து தேவையில்லாத செலவுகள் இழுத்து விட்டுருவாங்க அல்லது தேவையில்லாத முதலீடுகளில் உங்கள்கிட்ட பேராசையை காட்டி வந்து அதில் முதலீடு பண்ண வச்சுருவாங்க. அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பட்ஜெட் போட்டு இதைத்தான் செய்ய போகிறேன், இந்த செலவு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன், வேறு எந்த செலவு செய்ய போகிறதில்ல அப்படின்ட்டு முக்கியமான செலவு மட்டும் செய்யுங்க. மற்ற செலவுகளை நீங்கள் நாளைக்கு வரைக்கும் தள்ளி போகிறது நல்லது. அதே மாதிரி முக்கியமான காரியங்கள் இன்றைக்கி முடிக்கலாம். புதுசாக ஏதாவது காரியங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வச்சுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் பளுவாக இருக்கலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையும் அமைதியாக வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பேச்சுக்களில் கவனமாக இருந்து கனிவாக அன்பாக பேசுங்க எல்லார் கூடயும். அப்படி பேச முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ கடிஞ்சொற்களை பயன்படுத்தாதீங்க. அமைதியாக அன்பாக எல்லார் கூடயும் பழகுவது பேசுவது ரொம்ப முக்கியம். மற்றவங்க கூட வாக்குவாதங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. இன்றைக்கி நீங்கள் பேசினா எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து வெளியிடலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. உடலுக்கு அலர்ஜி தருங்கிற உணவு வந்து தெரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். அதிகமாக தூங்கவும் கூடாதுங்க. ரொம்ப நேரம் தூங்காமல் கண்விழித்து வேலையும் பார்க்கக்கூடாது. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. வெளியில் போய் ஹோட்டல்லாம் சாப்பிட்றது தவிர்த்து விடுறது நல்லதுங்க. மேலும் உங்கள் எடைக்கு மேலே உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ அதுக்கு மேலே ஓவர் வெயிட்டில் நீங்கள் தூக்காமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியுங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த முக்கியமான விஷயங்கள் வந்து கவனிச்சாகணும். நான் சொன்ன விஷயங்கள், அதாவது வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் நீங்கள் மற்ற விஷயங்களை போய் மூக்கு நுழைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக பராமரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தினத்தில் வந்து நீங்கள் காதல் வாழ்க்கை மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணியில் எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அழகாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் மிக அருமையாக சங்கடம் இல்லாமல் மாற்றிக்கொள்ள முடியுங்க. வெற்றி பெற்ற சில மனிதர்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி தரும். ஸோ யாரெல்லாம் வந்து நல்ல ஒரு
துருதுரு நல்ல ஒரு அனுபவத்தை பெற்ற நபர்களாக இருக்காங்களோ அவங்க கூடவே இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு அளித்து தருங்க. இன்றைய தினம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் மனசில் குழப்பங்கள் எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா அதற்கு தேவையான ஆலோசனைகளை எக்ஸ்பர்ட்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் சொல்வதை நீங்கள் செயல்படுத்துவது நல்லதுங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன டென்ஷன் மனசில் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் நீங்கள் லீவ் போடலாங்க. உங்களுக்கு லீவ் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக லீவ் போட்டு உங்களுக்கு ஞாபகார்த்தமான சில விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை ரொம்ப முக்கியமான வேலையில் இருந்தால் நீங்கள் லீவ் போட வேண்டாங்க. உங்களோட வேலையை பொறுத்து நீங்கள் அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டுங்க. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்கள் ஆளுமை திறன் என்ன எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி இன்னைக்கு நீங்கள் உங்கள் திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. திருமணமானவர்களுக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை கூட மிக அன்பாக பேசி ரொமான்டிக்காக நீங்கள் இன்றைய தினம் பேசி நல்ல கலகலப்பான நல்ல சூழ்நிலை அமைத்துக் கொள்ள முடியும். எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை அழகாக மாறும். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வார்த்தைகள் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களை ஆளுமை செலுத்த அனுமதிக்க கூடாது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அழகாக மாறுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பொறுமை வேண்டும். வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, யாருக்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பேசணுங்க. வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி பேசணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. இன்றைய தினம் உங்கள் வேலையில் எல்லாத்தையும் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். இன்றைக்கி அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. அலுவலக பணியில் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய சகோதர வழியில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாங்க. உங்கள் குடும்ப சீக்கிரட்டை மற்றையும் கூட ஷேர் பண்ணிக்கிறது தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது. உங்கள் பழக்கவழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளை ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். அதனால குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் அனுபவசாலிகளை நாடலாம். அவர்களை கூட வச்சுக்கிட்டு அவருடைய அறிவுரைப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் மூலமாக சில செலவுகள் ஏற்படலாங்க. வேகம் தேவையில்லைங்க. இன்னைக்கு விவேகம் கண்டிப்பாக தேவை. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் அழகாக மாறும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.